வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மதுரையை பற்றி தான். ஆனால் மதுரையோட அந்த ஊரை பற்றி அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. மதுரையில் ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு ஹோட்டலை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்கு இப்படி ஹோட்டலை பற்றி பேசுகிற சம்மந்தம் இல்லாமல் உனக்கு ஏதாவது காசு கீசு வந்துச்சா? எந்த காசும் எனக்கு வரலைங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் நான் அந்த ஹோட்டல் போய் பார்த்த உடனே ஒரு இந்த பழைய பில்டிங்ஸ், இந்த மதுரைக்கு வந்து ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த விண்டேஜ் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல், அதோட பழைய கதைகள், புராண கதைகள், இதுக்கு தான் வந்து மதுரை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து டெம்பிள் சிட்டினே கூப்பிடுவாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, அந்த தீமை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹோட்டலில் ஃபுல்லாகவே செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டீட்டெயிலை பற்றி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தோன்னே அப்படி மறந்துட்டேன், என்னடா இது இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க, இதை பற்றி நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த இதில் போய் பார்த்தது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ ஜேசி ரெசிடென்ஸ் மதுரையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மதுரைனா என்னன்னு ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் கொடுத்துறேன். அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். மதுரையோட செல்ல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டின்னு கூப்பிடுவாங்க, தூங்கா நகரம்னு கூப்பிடுவாங்க. ஏன் தூங்கா நகரம்னு கூப்பிடுவாங்க? தூங்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலாக அப்படி தாங்க. ஸோ அந்த ஊர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே தூங்காது. உங்களுக்கு எப்போ பசி எடுத்து போய் வெளில போய் நீங்கள் எங்கேயாவது ஐயோ நைட்டு என்னடா தூக்கமே வரல, பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெளில போய் பார்த்தா திடீர்னு சுட சுட இட்லி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பரோட்டா அப்படியே வெந்துட்டு இருக்கும். பன் பரோட்டா, அந்த பரோட்டா, இந்த பரோட்டான்னு சொல்லி சாப்பாடுக்கு அவ்வளோ ஃபேமஸ். ஒரு மிட் நைட் வரைக்கும் சாப்பாடுக்கு, மிட் நைட்லாம் இல்லை, விடிய விடிய சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். அதனால தான் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பாண்டியன் கிங்ஸோட தலைநகரமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். அதனால தான் இதில் அந்த டைவர்ஸ் ஹெரிட்டேஜ், அந்த கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து அப்படியே செதுக்கி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சூப்பராக வந்துட்டு இருக்கிறது தான் மதுரை. ஸோ இந்த மதுரை வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டாகவும் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கேருந்து ஸோ நார்த்லேருந்து சவுத் வரவங்களுக்கு வந்து மெயினாக ஒரு பாயிண்ட் வந்து மதுரை தான். ஸோ மதுரையை வந்து டச் பண்ணோன்னா அது ஒரு பில்கிரிமேஜ் சென்டராகவும் மாறிடுச்சு. ஸோ வந்து ஹிந்து பில்கிரிமேஜ் பண்ணுறதுக்கு ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸான அந்த டெம்பிள் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறவங்க, டவுன் சவுத் போய் ராமேஸ்வரம் போகிறவங்களோ இல்லை கன்னியாகுமரி போகிறவங்களோ வந்து இதை வந்து டச் பண்ணி தான் போவாங்க. ஸோ இதனாலே இங்கே வந்து நிறைய கமர்ஷியல் ஹப் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ஹப்பாகவே இது இருக்குது. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து நிறையா டூரிஸ்ட் இங்கே வருவாங்க. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே மதுரைக்கு நிறைய பேர் போகிறவங்க இருப்பாங்க. அண்ட் அப்ராட்லேருந்து இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இதோட ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரினால. அண்ட் இது வைகை கரை ஓரமாக இருக்கிற ஒரு ஊர்னால ஸோ வந்து நதி எங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கனால இந்த ஊரை வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த வந்து ஊர் வந்து யூஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ வந்து புதுசாக உருவான ஒரு ஊர் கிடையாது. இது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஊர், எவனோ கண்டுபிடிச்சோம் அப்படின்ற சொல்ல ஊர் கிடையாது இது. இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துலேருந்து இதோட ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் தான் வந்து மதுரை. இந்த ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸான மானுமெண்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள். அண்ட் இன்னொரு ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால். என்னோட யூடியூப் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வந்து திருமலை நாயக்கர் மஹால் தான். ஸோ வந்து நான் முதல் டைம் எப்படி பேசுறது என்னன்னு தெரியாம சும்மா அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே அசந்து போய் அதுக்கப்புறம் எப்படியாவது இதை நான் யார்கிட்டயா சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் சேனலே. ஸோ திருமலை நாயக்கர் மஹால் வந்து அதில் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். பட் இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரியப்படுற ஒரு பில்டிங்ஸ். மதுரைனாலே இந்த பில்டிங்ஸ் தான் மெயினாக தெரியும். ஆனால் இந்த மதுரையோட ஒரு எசன்ஸ் எடுத்து ஸோ மதுரைக்குன்னு ஒரு தீம் இருக்குது. இந்த டெம்பிள், ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஸோ அந்த காலத்துலேருந்து இருக்க ஒரு ஹெரிட்டேஜ் இப்படிலாம் சொல்லி இதுக்கு நிறைய ஒரு தீம் இருக்குது. தீம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஹோட்டலில் சொருவி வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த ஹோட்டலை. ஸோ அந்த ஹோட்டல் நான் பேர் என்னன்னா ஜேசி ரெசிடென்ஸ். அந்த ஹோட்டல் நான் உள்ள போன உடனே கொஞ்சம் என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அந்த மொத்த தீமே வந்து இதில் இறக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சொக்கி குளம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால தான் இருக்கு. அண்ட் இது வந்து தமுக்கம் மைதானம்க்கு ரொம்ப கிட்டே இருக்க ஒரு ஹோட்டலா இருக்கு. அண்ட் இது வந்து எல்லா இடத்துல இருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. நிறைய இந்த ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த பார்ட்டி வைக்கிறதா இந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலா இருக்கு. இந்த ஹோட்டலை நான் அட்ராக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல பண்ணியிருக்க அந்த இன்டீரியர் டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்கிடெக்சரல் ஸ்டைலா இருக்கட்டும், ஸோ அந்த மொத்த மதுரை எசன்ஸையும் எடுத்து இந்த ஒரு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல காமிச்சது தான் வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த சவுத் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் லுக்கிங் ஹோட்டல் செதுக்கி வச்ச இந்த ஹோட்டலை வந்து கட்டின ஒரு ஆர்கிடெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ், ஹெரிட்டேஜ் ரூம்ஸ் அண்ட் ராயல் சூட். இதில் நாங்கள் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் வந்து போய் தங்கணும். ஸோ இதுதாங்க மெயினான என்ட்ரி. ஸோ உள்ள வந்து பார்த்த உடனே நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த 4 மெயினான பில்லர்ஸ் தான். என்ன நீ சொல்ல வர இந்த பில்லர்ல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பில்லர்ல இருக்க டீடைல்ஸ் தாங்க. அந்த கோயிலில் இருக்க அதே டீடைல்ஸ் அண்ட் மெட்டீரியல்லாம் சும்மா நம்ம சரி ஏதோ ஒரு பிஓபி அடிச்சு விடுவோம், சரி இல்லைனா வந்து வெளியில யூஸ் பண்றாங்க செவத்திலே வந்து சும்மா கிறுக்கி விடுவோம், குரூப்ஸ் மாதிரி போட்டு விடுவோம், ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாம அந்த மெட்டீரியலே அப்படி இந்த கோயிலில் யூஸ் பண்ற அதே கல்லை யூஸ் பண்ணிட்டு அதுலயே அந்த டீடைல் எல்லாம் பண்ணி அதுல வச்சிருக்க அந்த லைட்டிங்ஸ்லாம் வச்சு அது போர்ட்டிகோ ஹோல்ட் பண்ற மாதிரி. ஸோ வந்து உள்ள வரும்போதே ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கிங்ல இறங்கிட்டு அடுத்த சைட்ல போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இன்னொரு 4 பில்லர் இருக்கு. பட் இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணல அந்த சைடு. ஸோ இது வந்து ரூம் வியூவிங் சைடா இருக்கு. அண்ட் அந்த ரூம் விண்டோஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஸோ யூஸ்வலா இந்த டைம்ல கட்டப்பட்ட பில்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த சன்ஷேட் கொஞ்சம் டாமினண்டா வெளில கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து சவுத் இந்தியாவில் மெயினா பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியா வரும். ஸோ சன்ஷேட் கொஞ்சம் வெளியில வந்து அந்த சன் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. பட் இதுல வந்து
சன்ஷேட் டாமினேட்டா கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூமோட விண்டோ சாதா கிளாஸா தான் இருக்கு. அந்த விண்டோக்கு எதர் சைடுல வச்சிருக்க 2 ஸ்டோன் தான் வந்து மெயினா பேசுது. சோ அது வந்து இந்த மொத்த தீமோட அப்படி மேட்ச் பண்ற மாதிரி. வெளில வந்து பார்த்தோம் அது அப்படி செதறி கிடக்கு. சோ அந்த இடத்துல அந்த விண்டோஸ் பக்கத்துல அந்த கல்லு மாதிரி வச்சு அங்க ஒரு டீடைல் கொடுத்து சோ அதை மொத்தமா மேட்ச் பண்ற மாதிரி நோட் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் மெயினா இந்த வீடியோ பண்றதுக்கு மெயினான காரணமே இதோட ரிசப்ஷன் தாங்க. சோ உள்ள அந்த மெயினா பார்க் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு சரி ஓகே எல்லாம் கரெக்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வந்து அவனை உடனே அப்படி ஃபுல்லா அந்த செதுக்கி வச்சிருக்க வேலை தாங்க. சின்ன சின்ன டீடைல்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுல வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. மெயினா அந்த ரிசப்ஷன்ல தான் மொத்தமா அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதோட மெயின் டீடைல்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பெரிய ஒரு சாண்டிலியர் இருக்கு அண்ட் ஃபுல்லாவே ஒரு வுட் தீம்ல பண்ணிருக்காங்க. அண்ட் வுட் வந்து ஒரே டைப் ஆஃப் கலர்ல இருக்கனால சூப்பரா இருக்கு. சோ அது மொத்த தீமோட அப்படியே மேட்ச் பண்ணிட்டு அந்த சாண்டிலியர் பார்த்துட்டு அப்படியே சைடுல வந்து சரி ஓகே பேக்ல வச்சு உட்காருவோமே அந்த சோஃபால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சைடுல திரும்பி பார்த்தா 2 குட்டி சாண்டிலியர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதனால அதோட மேட்ச் ஆற மாதிரி இருக்கு. ஆனா குட்டியா இருக்கு அந்த சாண்டிலியர். சோ அது பக்கத்துல அந்த வால் வந்து ரஃப் ஸ்டோன் வால் மாதிரி பின்னாடி ஒரு வால் கொடுத்து அங்க ஒரு இலை மாதிரி எல்லாம் கொடுத்து அங்க வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சரி ஓகே சாண்டிலியர் இருக்கேன்னு சொல்லி அப்படி சுத்தி அப்படி திரும்பி பார்த்தோம் சாண்டிலியருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா அந்த வுட் பேனல் வந்து அந்த பில்லரோட அப்படியே ஒரு பேனலிங் மாதிரி பண்ணி அதை கவர் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்து அங்க இருந்து ஒரு சின்ன லைட்டிங் வர மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு சூப்பரா சின்ன சின்ன டீடைல்ஸையும் பார்த்து இந்த ஹோட்டல்ல வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் ஆச்சரியமா பார்த்து வச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க டோர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த டோர்ஸ் வந்து எதுக்குமே வழி கிடையாது. சோ அதை திறந்து உள்ள போனீங்கன்னா எங்கேயும் போக முடியாது. பின்னாடி சேவர் இருக்கும் மூடிட்டு திருப்பி வர வேண்டும். இந்த டோர்ஸ்ல எதை ரிசம்பிள் பண்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னா இந்த பழைய சவுத் இந்தியன் ஹெரிடேஜ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் நீங்க எங்க இந்த மாதிரி டோர்ஸ்லாம் நீங்க மெயினா எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஆர்கிடெக்சர். சோ பழைய பில்டிங்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பழைய அக்ரகார வீடுகள் இதுல வந்து மெயினான சில அக்ரகார வீட்டுல இந்த மாதிரி டோர்லாம் டீடைல் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து அந்த டோர் மட்டும் இங்க பிளேஸ் பண்ணிட்டு சோ இது என்னன்னா எல்லாத்தையும் இங்க வந்து ஃபுல்லா ஸ்கல்ப் பண்ணி வச்சிருக்கிறது. இது மொத்த அடிஷன்ல வந்து அந்த டோர் வந்து ஒரு பிளேஸ் ஆகுது. சோ அது வந்து மொத்தமா தனியா அங்க வந்து ஒரு டோர் இருந்தா என்னடா தனியா டோர் மட்டும் வச்சிருக்காங்க அது வழியாவும் இல்ல எதுக்குடா வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். பட் இது வந்து எல்லாத்தோடய சேர்ந்து பார்க்கறதுனால இது வந்து சூப்பரா இருக்கு. சோ அது வந்து அந்த மொத்த தீமோட சமயம் வந்து மேட்ச் ஆகும். அண்ட் அந்த வுட் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் வுட் கார்விங்ஸ் மட்டும் கிடையாம அந்த ஃபர்னிச்சர்ஸ்ல சின்னதா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் சும்மா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஏதாவது ஒரு குஷன் போடுவோம் இல்ல ஒரு பிங்க் கலர்ல குஷன் போடுவோம் சம்பந்தமே இல்லாம ஏதாவது போட்டுருந்தா ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். பட் அந்த வுட்டோட மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பர்கண்டி டைப் ஆஃப் ஒரு கலர்ல வந்து கொடுத்தனால அந்த ஃபர்னிச்சர்ஸ் கூட அவ்வளவு சூப்பரா மேட்ச் ஆச்சு அந்த இடத்தோட. அண்ட் மெயினான விஷயங்கள் எதெல்லாம் நம்மள அட்ராக்ட் பண்ணுது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வால்ல வந்து ஃப்ளோரல் மாதிரி பண்ணி ஒரு மியூரல் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். அண்ட் அது எலிஃபென்ட் ஸ்கல்ப்சர் அங்க பார்த்த உடனே அங்க ஒரு சின்ன யானை நிக்கிற மாதிரி நிக்கிறது. அண்ட் செஸ் போர்டு பல்லாங்குழி சோ இதெல்லாம் வந்து வுட்ல மெயினா எஸ்பெஷலி பண்ணாரு. சும்மா ஒரு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு மெட்டீரியல்ல பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு எடுத்திருக்காது. பட் அது வுட்ல பண்ணனால அது ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் கொடுக்குது. சூப்பராகவும் இருந்தது. பிளான்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து எதுல பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சோ அதையும் நம்ம வந்து எத்தனை வுட்லயே பண்ணிருக்கலாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் கிடையாது. அங்க வந்து ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கிறது வந்து என்னன்னா இந்த பழைய வெசல் சோ ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் ஒரு வெசல்ல வச்சிருக்க மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஊர் சைட்லாம் போனா இந்த வந்து இந்த மாதிரி கட்டிச்சோர்லாம் கட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு வெசல் அதுல மாதிரி வச்சு அதை அவங்க ஒரு கிளீனா ஒரு டிசைன் மாதிரி பண்ணி அதை வந்து அங்க பிளேஸ் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த வுடன் கோட்டிங் வந்து ஃபுல்லா கொடுத்தது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் டு த ஹோட்டல். ஏன்னா இது வந்து வேற என்ன ஒரு மெட்டீரியல் கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு அது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு மெயினான ஒரு விஷயம். அவங்க அந்த ட்ரெடிஷனல் ஸ்டைலை வந்து அச்சீவ் பண்ண வரனால அந்த மதுரையோட தீமை வந்து மொத்தமா அந்த ஹோட்டலுக்குள்ள கொடுக்கணும் இவ்வளவுதான் ஸ்பேஸ் இதுக்குள்ள நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுல அவங்க அந்த ஹோட்டல் உள்ள கொடுக்கறனால அந்த வுடன் தீம் ஃபுல்லா கொடுத்து அதுல அந்த கார்விங்ஸ் எல்லாம் வச்சு அண்ட் அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் அங்க அந்த சின்ன சின்ன வுட் கார்விங் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் அந்த வுட்லயே நிறைய பண்ணனால ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாகவும் மேட்ச் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் காரிடோர்ல நடந்து வரும்போது நான் வந்து இந்த டீடைல்ஸ் இந்த ஆர்கிடெக்சர் இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சைட்ல மேல ஒன்று பார்த்த உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து யானைகளோட போட்டோஸா வச்சிருந்தாங்க. யானைகளை வந்து போட்டோகிராஃப் எடுத்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தாங்க. ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் போட்டோகிராஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னடா யானை போட்டோ போட்டிருக்காங்க சும்மா இது வந்து சீன் போடுறதுக்காக போட்டிருக்காங்க இது வந்து கோயில் டெம்பிள் டவுனால யானை போட்டோ வச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்மளுக்கு மட்டும் இல்லாம அதோட ஹிஸ்டரி அதோட கதைகளும் கீழே போட்டிருக்காங்க. அந்த பாகனை பத்தி அண்ட் ஒரு யானையோட கதையை பத்தி அது எந்த வருஷம் பிறந்தது அது இதுன்னு சொல்லி அது கீழே ஒரு இதுமே போட்டனால இது வந்து நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியாலே இருக்கனால நம்ம போய் பார்க்கறனால நம்மளுக்கு வந்து ஒரு பெருசா இது ஆகலன்னா கூட நிறைய வந்து நார்த் இந்தியன் டூரிஸ்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வெளிநாட்டுல இருந்து வர டூரிஸ்டா இருக்கட்டும் அவங்க வந்து மெயினா வந்து நம்மள ஒரு இது யோசிச்சு தான் வருவாங்க. ஸோ வரும்போதே வந்து இந்தியாவே வந்து ஒரு கோயில் டவுன் இங்க வந்து நிறைய யானைகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வரும்போது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு பார்ட்டை வந்து இதுல வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சமபரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்க அந்த உடன் பேனலிங் நீங்க நல்லா நோட் பண்ணீங்க எங்க போனாலும் அந்த உட்டை விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த உட்டோட டச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு 3.5 ஃபீட் வரைக்கும் போது அந்த உட் வந்து நம்ம கூட டிராவல் ஆகிட்டு வரும். ஸோ அது வந்து ஒரு சமபெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம கமர்ஷியலாவே உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ டூரிஸ்ட் வந்து கமர்ஷியலாக அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இது வந்து ரெசார்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து மெயினாக வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டோம். பட் இது வந்து நிறைய ஃபாரின் கிரவுட் நிறைய பேரை வந்து இவங்க வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக ஸோ இங்க வந்தவொடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து ஒரு அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக கீழே வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சமய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட வரவங்களும் அப்புறம் தங்க வரவங்களுக்கு மட்டும் இவங்க வந்து மெயினாக பார்க்கறது இல்லை. இங்கே நிறைய ஃபங்க்ஷன் ஹால்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஹால்ஸ் வந்து மெயினாக அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய
க்ரௌட் வருவாங்க. லோக்கல் க்ரௌடா இருக்கட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து வர க்ரௌடா இருக்கட்டும், அவங்க வந்து வேற எங்கேயா தங்கினா கூட பரவாயில்ல. அண்ட் பட் இங்க ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வரும்போது இங்கே வந்து அந்த கிஃப்ட் ஷாப் வந்து கமர்ஷியலா நிறைய அச்சீவ் பண்ணும். அண்ட் இந்த இடம் பாக்குறதுனால இது வந்து நெக்ஸ்ட் டைம் இப்போ எங்கேயாவது இவங்க பாத்துட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கேயே நல்லா இருக்கு, இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இது வந்து பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் கீழே வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் ஹால் இருந்தது. அண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்விமிங் பூல் ஒன்று வச்சிருந்தாங்க, பிளஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அண்ட் ஸ்விமிங் பூல் போற வழியில கூட இவங்க வந்து அந்த டீடைலை வந்து விட்டு வைக்கலங்க. ஸோ வந்து அந்த உடன் பர்கோலாஸ்ல இருந்து தொங்குற அந்த குட்டி குட்டி குத்து விளக்கா இருக்கட்டும், அண்ட் அந்த இடத்துல அந்த ஒரு கல்லு மாதிரி வச்சு கோயில் டிசைன் பண்ற மாதிரி அந்த கோயில் கல்லே வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஹெரிட்டேஜா ஒரு டிசைன் சின்ன ஒரு மார்க் மாதிரி கொடுத்து அதுல வந்து கல்லில் அந்த கல்வெட்டி அங்க வந்து ஒரு டிசைன் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்ன ரீசனுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் அந்த கீழே கொடுத்துருக்க அந்த பேவ்மெண்ட் ஸ்டோனா இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்ல சர்க்குலரா இருந்தது. அண்ட் மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி லீனியரா போற மாதிரி தான் இருந்தது. பட் இது மட்டும் ஒரு சர்க்குலரா இருந்தது, அது டிஃபரெண்டா இருந்தது. அண்ட் அங்கிருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பி பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்விமிங் பூல் தெரிஞ்சது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் லேண்ட் மாதிரி கொடுத்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்னடா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன், அப்ப எதுவுமே நல்லா இல்லையா அந்த ஹோட்டல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா பிடிக்காத பார்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பார்ட் தான். கீழே வந்து பார்த்த உடனே ஜிம் ஒன்று வச்சிருந்தாங்க. அண்ட் ஜிம் மட்டும் இல்லாம ஸோ அந்த ஜிம்ல வந்து வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா இல்லையா இல்லை என்னன்னு தெரியல, அந்த வச்சிருக்க வந்து ஒரு பேட்டர்ன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பிளஸ் இங்க வந்து நிறைய மஸ்கிட்டோஸ் வந்து இருந்தது. வந்து அதை கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரூம்லயா இருக்கட்டும் இல்லை வந்து ஜிம்லயா இருக்கட்டும் இல்லைனா அந்த வெளியில இருக்க அந்த காரிடோர்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நிறைய மஸ்கிட்டோஸ் இருந்தது. அண்ட் நாங்கள் கீழே வந்து பேஸ்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுத் இந்தியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கையில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பஃபே சிஸ்டமா இருந்தா கூட கையில சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தான். ஸோ பிரியாணியா இருக்கட்டும் இல்லை அதில் இருக்க அந்த எலும்பு பீஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம கையில எடுத்து தான் சாப்பிடுவோம். ஸோ இங்கே வர மேஜர் க்ரௌட் வந்து கையில தான் எடுத்து சாப்பிட்டாங்க. பட் இதுல வாஷிங் ஏரியா வந்து கிட்டே இல்ல. ஸோ அது வந்து மறுபடியும் வந்த வழியிலே ரிட்டர்ன் போயிட்டு ஸோ வந்து வரவங்களும் உள்ள வராங்க, ரிட்டர்ன் போறவங்க கையில அந்த சாப்பிட்டுட்டு கையோட அந்த சாப்பிட்ட கையோட வெளில போறவங்களும் இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனா இருந்தது. அண்ட் அது வெளியில போயிட்டு அங்க ஒரு அந்த காரிடோர்ல போய் தான் கை கழுவுற மாதிரி இருந்தது. அந்த பேஸ்மெண்ட் பார்ட் வந்து அதோட பிளானிங்கா இருக்கட்டும் இல்ல அது வச்சிருக்க இதுவா இருக்கட்டும், அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு இல்ல. ஸோ ஏன்னா வந்து கீழே ஜிம்மு வச்சிருக்காங்க, பட் ஸோ அது ஸ்விமிங் பூல் பக்கத்தில் வச்சிருந்தா ஸோ ஆக்டிவிட்டி ஜோன் மாதிரி அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே முடிஞ்சிருக்கும். பேஸ்மெண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஹால் வந்து மேஜரா ஒரு 2-3 ஃபங்க்ஷன் ஹால் இருக்கு. அந்த இடத்துலயே வந்து இவங்க இந்த ஜிம்மையும் வச்சுட்டு கை கழுவுறதுக்கு ஒரு ப்ராப்பரா அங்கே டிசைன் பண்ணாதது வந்து அவ்வளோ அப்ரிஷியேட்டபிளா சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காரிடோர் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நிறைய ட்ரெடிஷனலா பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சீலிங்ல பாத்தீங்கன்னா அந்த உடன் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் கிடையாது. பட் ஆனா அந்த காலத்து பில்டிங்ஸ்ல வந்து உடன் ராஃப்டர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உடன் பர்கோலாஸா இருக்கட்டும் அதை ஒரு ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. பழைய பில்டிங்ஸ்ல வந்து எப்படி அந்த வுட் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எலமெண்டா இருந்ததோ இது வந்து ஏசிக்கா அதுல வந்து காமிக்கிறது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் இங்க இவங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டோர் என்ட்ரிஸே வந்து ட்ரெடிஷனல் டோர் மாதிரி நல்லா பண்ணி அண்ட் அதுல அந்த கீ டேப் பண்ணிட்டு உள்ள போற கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல், இப்போ வந்து பிராக்டிகலா யூஸ் ஆகிற ஒரு ஸ்டைலையும் அந்த காலத்து ட்ரெடிஷனல் ஸ்டைலையும் வந்து எஸ்தெட்டிக்கா போடுற மாதிரி போட்டு அதை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் மாதிரி கொடுத்து கீழே அதுக்கான ஒரு மீனிங்ஸும் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து நிறைய பிளேஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. ஸோ வந்து கார் பார்க்க பாக்குற மாதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்து ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன் ஸ்விங். ஸோ அங்க அந்த ஸ்விங்லேயே உட்காந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த உடன் உஜ்ஜல் உட்காந்து ஏன்னா ட்ரெடிஷனலா பண்றதா எல்லாமே உள்ள தான் இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ இதுல வந்து உட்காந்து அண்ட் அங்க வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. ஸோ அந்த மெயினான அந்த கார் பார்க்க பார்த்துட்டு அண்ட் அங்கிருந்து வெளியில அந்த மெயின் கேட்டையும் பாக்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இது டிசைன் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதுல வந்து வியூ பாயிண்ட் கொடுத்தது வந்து ஒரு சம பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. மேலே உட்காந்து கூட நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறவங்களாம் பார்த்துட்டு மேலே வந்து கீழே பார்ப்பாங்க. இவங்களாம் வந்துட்டாங்களா நம்ம கீழே போலாமா இந்த மாதிரிலாம் பார்க்கறதா இருக்கட்டும். இல்லைன்னா வந்து யாரோ வந்து சும்மா ஃபுல் டே சுத்தியாச்சு ஸோ வெளில வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes உட்காந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் உட்காந்து வெளில பார்க்கறதா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து சரியா பண்ணுங்க. அந்த ஒரு பில்லர்லயா இருக்கட்டும் எல்லா அந்த இடத்துல வந்து பார்க்கும் போதே அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தா அந்த தூசிலாம் தெரியுதா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அந்த வியூ. ஸோ இதுதாங்க ரூம் நம்பர் 101. இங்க தான் நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கடைசி ரூமா போயிடுச்சு அந்த ஃப்ளோர்லயே. பட் இதுல வந்து ஒரு மேஜர் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கொசு வந்தது. ஸோ என்னதான் ஜன்னல் மூடி என்னதான் ஏசி ரூமா இருந்தா கூட கொசு நிறைய வருது. ஸோ அது வந்து இவங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் உங்களால இந்த உடன் ஒர்க்கை வந்து ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ வந்து அவ்வளோ வுட் ஒர்க் வந்து இந்த ரூம்குள்ளேயே அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க பண்ணியிருக்க இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு வச்சிருக்கிறது, இந்த டிவி பக்கத்துல வந்து 2 சைட்லயும் வந்து குத்து விளக்கு வச்சிருக்கிறது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் லேம்ப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வுட் ஒர்க் அதில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மெயின் அந்த மிரருக்கு மேலேயும் வந்து சிமெட்ரிக்கலா ஒரு வுட் ஒர்க். ஸோ 2 சைடு ஈக்குவலா இருக்க மாதிரி ஒரு வுட் ஒர்க் பண்ணி அதுக்குள்ள கண்ணாடியை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் அந்த பெட்ல பண்ணியிருக்க வுட் ஒர்க்ஸ்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்லோக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டீடைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸாக இருக்கட்டும், இந்த வந்து வார்ட்ரோப்ல இருக்க டீடைல்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பெட்ல இருக்க டீடைல்ஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி டீடைல்ஸை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அந்த இடம் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. பட் நாங்கள் இது என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து இது செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ எந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவில் இல்லை எதுக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து இதை ஃபுல்லாக பார்க்கும்போது இவ்வளோ அழகா இது வந்து பண்ணியிருக்காங்களே. இது வந்து இவங்க சொல்ல வர விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்ல ரிசப்ஷன்ல பண்ணியிருக்க மியூரல் டிசைனாக இருக்கட்டும், இந்த குட்டி குட்டி டிசைன் அங்கங்க பண்ணியிருக்க டிசைன்ஸாக இருக்கட்டும், அங்கங்க பிளேஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் வந்து சும்மா டோர் மட்டும் டிசைன் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க எந்த வழி இல்லாமல். அது வந்து ஒரு ஏஸ்தெட்டிக்கலா பண்றதா இருக்கட்டும். அண்ட் அந்த என்ட்ரியில பண்ணியிருக்க
அது அவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன வுடன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இதை எப்படியா நான் சொல்லி ஆகணும்னு எனக்கு இருந்தது. ஸோ ஏன்னா வந்து இது அவ்வளோ டிசைனுக்காக அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஊரும் மேட்ச் பண்ணுற மாதிரியும், ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் மதுரை, ஸோ அந்த டெம்பிள் சிட்டியை வந்து மொத்தமாக ரிசம்பிள் பண்ணி இந்த ஹோட்டல் வந்து காமிக்கிறது வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.